மார்னிங் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்னு. ஸோ இங்கே வந்து லைக் ஒரு நல்ல எம் பேட்டர்ன் க்ரியேஷன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து சின்னதாக நான் இங்கே சப்போர்ட் இருக்கனால ஒரு சின்னதாக 180 குவான்டிட்டிஸ் இங்கே கால் சைடு இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சின்னதாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், பிகாஸ் இங்கே வந்து சின்னதாக சப்போர்ட் இருக்குது. எம் பேட்டர்ன் பிரேக் பண்ணதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு மேலே போயிட்டு சின்னதாக மேலே போயிட்டு அப்புறமா கீழே பிரேக் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் சின்னதாக கால் லைக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். புட் சைடு வந்து இங்கே இஎம்ஐ ஒன்று இருக்குது சப்போர்ட். ஸோ அது வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் இது. ஸோ பார்ப்போம் இது வந்து லைக் இஎம்ஐ சப்போர்ட் வருதா இல்லைன்னு பார்ப்போம். கால் சைடு ஸோ இன்னும் கீழே வந்து அப்புறமா 360 குவான்டிட்டிஸ் நான் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன் கால் சைடு. $2,800 கிட்ட லாஸ்ட்டில் இருக்கும். 1,600, 700, 35 போய் திருப்பி லைக் 4,000, 5,000 கிட்ட வந்துச்சு. $3,000, 2,000, 5,000, 6,000 கிட்ட லாஸ்ட்டில் இருந்தோம். Again 2,300, 3,000, 4,000. So 77,900 is like our support இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நான் சின்னதாக பாயிண்ட்ஸ் புக் பண்ணலான்னு நினச்சேன். பட் இது வந்து கொஞ்சம் லைக் டியூ டு வாலட்டிலிட்டி இது வந்து மேலே கீழே ஜாஸ்தி ஆகுது. ஓகே, இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ டூ லேக்ஸ்க்கு வி ஆர் ஹேவிங் அ சேலஞ்ச் இது. ஸோ 2 lakhs வி கேன் பை ஒன்லி 360 குவான்டிட்டிஸ். ஓகே, திருப்பி 2,000 கிட்ட வந்துட்டோம். 7,000 கிட்ட லாஸ்ட்டில் இருந்தோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து கால் சைட் புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே வரணும். கீழே வந்து இஎம்ஐ டச் ஆகிட்டு அப்புறம் வந்து மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குங்க. ஓகே, 800 rupees ப்ராஃபிட்டில் வந்துட்டோம். 1,000, 2,000 ப்ராஃபிட். ஓகே, இங்கே 2,000, 2,800, 3,000, 5,000, 5,500, 6,000, 5,000, 5,500 கிட்ட போச்சு இது. ஓகே, அகெயின் இட்ஸ் கம்மிங். 5,000 கிட்ட வருது. ஒரு சின்ன ஸ்பைக் வரும்னு எதிர்பார்க்குறோம் இங்கே. ஓகே, இந்த ஸ்பைக் தான் எதிர்பார்த்தோம். ஸோ இஎம்ஐ டச் ஆகுது புட் சைடில் பார்த்தீங்கன்னா. ஒரு சின்ன ஸ்பைக் வரணும் இன்னும் கால் சைடு. ஸோ என்ன ட்ரேடிங் வந்து நீங்கள் பாருங்கள், நான் ஹவ் ஐ எம் ட்ரேடிங்னு. அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ண போது லைக் சின்ன லாட் சைஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்வேஸ். ஸோ 3,600 கிட்ட நம்ம புக் பண்ணிட்டோம் இது. ஏன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம புட் சைட் போகலாம். ஸோ இது ஏன்னா இங்கே வந்து ஒரு டோஜி கேண்டில் கண்டிப்பாக இப்போ வந்து இது வந்து லைக் புட் சைடில் மேலே போகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அண்ட் இஎம்ஐ ஆல்சோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே டேர்ன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம 280 குவான்டிட்டிஸ் இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 77,900 வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா இட் வில் பி கோயிங் டவுன். ஸோ புட் சைடு வந்து ப்ரீமியம் மேலே போகும்.
ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்பாட் சார்ட்டில் நல்லா மேலே போயிருக்கு, பட் கால் சைடில் ப்ரீமியம்ஸ் ஆர் நாட் கோயிங் அப். ஸோ அந்த ரீசனே இட்ஸ் லைக் we need to exit from call side, okay, and that's why we entered in put side. ஸோ 1000-2000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் வந்துட்டோம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான் நம்ம பண்ணோம். அது ஸோ பார்க்கலாம் மக்களே இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஓகே, இங்கே வந்து நல்லா ப்ராஃபிட் போயிட்டு இருக்குது. 76,000 போயிட்டு இருக்குது. 76,000, 77,000. ஸோ இங்கே வந்து 77,000 லைக் ஸ்பாட் சார்ட்டில் 77,500 ஒரு சப்போர்ட் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து புட் சைடில் நான் என்னோடய டார்கெட் வந்து கம்மி பண்ணிடுவேன். ஸோ 723 சம்திங் நான் எக்ஸிட் ஆகிடுவேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு 77,500 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அண்ட் கால் சைடும் லைக் 323 ஒரு சப்போர்ட் இருக்குது. அண்ட் இங்கே புட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் லைக் 724 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயே நான் எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன் இப்போது. ஏன்னா எனக்கு லைக் மோர் தென் வாட் பர் டேக்கு என்ன வேணுமோ அதுக்கு மேலே எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால நான் ரிஸ்க்கு எடுக்க விரும்பலை. ஸோ 80,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு இப்போது. ஸோ லாஸ்ட் ட்ரேட் வந்து 3,600 புக் பண்ணோம். ஸோ இது 86,000 இப்போ போயிட்டு இருக்குது. ஓகே, 87. ஸோ 77,500 வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஓகே, 85,000. 83, 86. ஒரு ஸ்பைக் வரணும் இங்கே. 83, 85. ஓகே,
ஸோ என்னோடய ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன், நான் எப்படி அந்த ப்ரீமியம்ஸ்லாம் பண்ணுறேன், கேப்சர் பண்ணுறேன்னு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே மக்களே. ஸோ இங்கே வந்து நம்ம 87,000 நம்ம புக் பண்ணிட்டோம் இது. ஸோ இங்கே வந்து we have got around 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம், which is 1:9 யூஸ் பண்ணி ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் யூஸ் பண்ணி we have captured 300 பாயிண்ட்ஸ் மக்களே. ஓகே. ஸோ நம்ம அரவுண்ட் 1 hour நம்ம வெயிட் பண்ணோம் இந்த ட்ரேடுக்கு. ஸோ ஆஃப்டர் 1 hour we have got around 87,000 ப்ளஸ் 3,500 600 வந்து நம்ம ஏர்லியாக புக் பண்ணோம். ஸோ லைக் 90,000 கிட்ட 91,000 கிட்ட நம்ம புக் பண்ணிட்டோம் டோட்டலாக. ஓகே. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, do subscribe to my channel and share my video to everyone so that everyone can get benefit from a video. ஓகே மக்களே. இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் QR கோட் இருக்குது to my Telegram channel. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அது. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரேட் மைட்டி ஸ்கேல்பர் 555. ஸோ அது ஜாயின் பண்ணிங்கன்னா, ஸோ நான் ப்ரீமியம் குரூப்பும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ரீமியம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். அண்ட் எல்லா ஆக்டிவிட்டி டெய்லி எவ்ரி திங் நான் டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே. ஸோ தேங்க்யூ மக்களே ஃபார் வாட்சிங் மை வீடியோ.